ஏதேன் தோட்டம் வாடிய பூங்கா பாவம் வந்து நிழலிட்டா. ஆதாமும் ஏவாளும் நடுங்கினா, நம்பிக்கை மண்ணில் மறைந்தது அந்த நொடியில். சபையிலே அமைதி, பாம்பு சிரித்தது, மனிதன் சோர்ந்தது. ஆனால் தேவன் சொன்னார், மெதுவாய் ஒரு பெண்ணின் சந்ததி பிறக்கும் நாளாய். பெண்ணின் சந்ததி பாம்பின் தலையை நொறுக்கும். இதுவே வேதாகமத்தில் உள்ள முதல் தீர்க்க தரிசனம். இயேசுவின் பிறப்பு பற்றி தேவன் எழுதிய தீர்க்க தரிசனம். நடுவே கிறிஸ்துமஸ் பிறந்தது, சாபத்தின் மத்தியில் மீட்பு மலர்ந்தது. ரத்தம் வழிந்த கால் வெற்றியாய் நின்றது. அவர் அன்பு என்னாலும் முடிவில்லாது, அவர் அன்பு என்னாலும் முடிவில்லாது. நூற்றாண்டுகள் கழிந்தன. தேவனின் வாக்குறுதி மௌனமாகியதாக மனிதன் நினைத்தான். ஆனால் வாக்குறுதிகள் மறையாது, அவை காத்திருக்கின்றன. ஒரு பெண் மரியாள் ஒரு தாலாட்டாய் அதை கேட்டாள். ஒரு குழந்தை பிறந்தார் பெத்லகேமில் விடியலில். பரலோகத்தின் சத்தம் மனிதராய், மரியாள் தாலாட்டும் குரலில் மீட்பு எழுந்தது உலகமாய். வானம் கீதம் பாடிடும், மேய்ப்பர் மகிழ்ந்து வணங்கிடும். அந்த குழந்தைதான் அதிசயம், பாம்பின் தலையை மிதித்து நின்ற சிங்கம். உமக்காக இன்றைய இரட்சகர் பிறந்தார். இருளின் நடுவே கிறிஸ்துமஸ் பிறந்தது, சாபத்தின் மத்தியில் மீட்பு மலர்ந்தது. ரத்தம் வழிந்த கால் வெற்றியாய் நின்றது. அவர் அன்பு என்னாலும் முடிவில்லாது, அவர் அன்பு என்னாலும் முடிவில்லாது. ஆண்டுகள் கடந்தன, அந்த குழந்தை ஒரு மனிதனாக வளர்ந்தார். அவர் குரல் புயல்களை அமைதி செய்தது. அவர் தொட்டால் மரணம் மரணமானது. ஆனால் ஒரு நாள் சிலுவை வந்தது, பாம்பு மீண்டும் தாக்கியது. ஆனால் அதுதான் அதன் கடைசி கடி. சிலுவையில் காயப்பட்ட அந்த கால் பாம்பின் தலையை நொறுக்கினார். ரத்தம் வழிந்தது, வழிந்தது, மீட்பு எழுந்தது. இருள் சிதைந்தது, உயிர் பிறந்தது. கல்லறை திறந்தது, பாறை விழுந்தது. இருள் மரணத்தை துறந்தது. அவர் இருத்தார், வெற்றி பறந்தது. சாத்தானின் வல்லமை அழிந்தது. சாபம் முடிந்தது, கிருபை ஆரம்பம். பாவம் முடிந்தது, நித்தியம் ஆரம்பம். இருளின் குரலில் ஒளி எழுந்தது. இதுதான் கிறிஸ்துமஸின் அதிசயம். மரணத்தின் வல்லமையுள்ளவனை அவர் அழித்தார். தேவனுடைய குமாரன் சாத்தானின் கிரியைகளை அழிக்கவே தோன்றினார். சாந்தியின் தேவன் விரைவில் சாத்தானை உங்கள் காலடியில் நொறுக்குவார்.
தோட்டம் ஒரு காலத்தில் சாபத்தின் மண்ணாயிருந்தது. இன்று அது பாடலாயிற்று. அந்த மௌனத்தில் பிறந்தது கிறிஸ்துமஸ். இருளை நொறுக்கும் ஒளியாக, மனிதனுக்காக வந்த தேவனின் வாக்குறுதி பூரண நித்தியமாகிவிட்டது. இருளின் நடுவே கிறிஸ்துமஸ் பிறந்தது. சாபத்தின் மத்தியில் மீட்பு மலர்ந்து, ரத்தம் வழிந்த கால் வெற்றியாய் நின்றது. அவர் அன்பு என்னாலும் முடிவில்லாது. ஏதேன் இழந்த சொர்க்கம் சிலுவையில் திறந்தது. பாவத்தின் நிழல் ஒளியாகிற்று. இதுதான் கிறிஸ்துமஸ், மீட்பின் பிறந்த நாள். இயேசு ஆண்டவர் எங்களுக்கு நம்பிக்கை. இருளில் நடந்த ஜனங்கள் பெரிய ஒளியை கண்டார்கள். சாபத்தின் நடுவே மீட்பு பிறந்தது. இருளின் மத்தியில் ஒளி பிரிந்தது. மனிதன் வீழ்ந்த இடத்திலேயே கிருபையும் மலர்ந்தது. அவர் அன்பு எந்நாளும் நின்றது. பாவம் முடிந்தது, சாத்தான் வீழ்ந்தான். சிலுவை வென்றது, ரட்சிப்பு எழுந்தது. ஏதேன் தோட்டம் வாடிய பூங்கா, பாவம் வந்து நிழலிட்டா. ஆதாமும் ஏவாளும் நடுங்கினா. நம்பிக்கை மண்ணில் மறைந்தது அந்த நொடியில். சபையிலே அமைதி, பாம்பு சிரித்தது. மனிதன் சோர்ந்தது, ஆனால் தேவன் சொன்னார் மெதுவாய், ஒரு பெண்ணின் சந்ததி பிறக்கும் நாளாய். பெண்ணின் சந்ததி பாம்பின் தலையை நொறுக்கும். இதுவே வேதாகமத்தில் உள்ள முதல் தீர்க்க தரிசனம். இயேசுவின் பிறப்பு பற்றி தேவன் எழுதிய தீர்க்க தரிசனம். இருளின் நடுவே கிறிஸ்துமஸ் பிறந்தது. சாபத்தின்